நம்ம சமகாலத்தில் நமக்கு நேரம் அது இப்படியெல்லாம் நடந்திருக்கும், ஏறாம் படத்துலலாம் காட்டுறோம், அப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அப்படித்தான் உன் கண் முன்னாலே நாங்கள் நடத்தி காட்டுறோம் பாரு. ரீக்ரியேஷன் இல்லை, அதே போல் நாங்கள் பண்ணி காட்டுறோம், செய்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வழி வழியாக நாங்கள் எங்கே டாமினண்ட்டாக இருக்கோமோ இதை பண்ணுவோம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த நல்ல விஷயங்களையும் அமுல்படுத்த மாட்டோங்கிறதுல மிக உறுதியாக இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம், அதில் 6வது 7வது 8வது வகுப்பு வரைக்கும் ஈவன் 10th வரைக்கும் தாய்மொழியிலேயே படிக்கணும், தேவையில்லை. எங்கள் பிள்ளை ஜெர்மனி தான் படிப்பான். அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற திருமணத்தை ஒழிக்கணும், அதுக்காக ஒரு சட்டத்தை போடு அப்படிங்களாம். எங்கேயாவது கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்த இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அப்பா அம்மா அவங்க லவ் மேரேஜ் இல்லையா, ஜாதி கடந்த திருமணம் இல்லையா, அப்போனா அவங்க மேலே கேஸை போடுங்க. இது போல் தமிழகத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்துட்டா பொங்கி எழுவர் யார் அப்படின்னா இந்த யூடர்ன்னு ஒரு சேனல் ஒன்று, யூடியூப் சேனல். ஏன்னா அவங்க தான் ஃபேக்ட் செக், அப்படி முட்டு கொடுத்ததுனால தான் இப்போ அவருக்கு தமிழகத்துடைய ஃபேக்ட் செக்கு அந்த டைரக்டராகவே இந்த கவர்மெண்ட் அவருக்கு ஒரு 3.5 லட்சம் சம்பளத்தில் அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு புராதனமாக இருக்கக்கூடிய கோயிலுடைய கதவை உள்பட இவங்க ஆட்டையை போட்டுட்டு போனாங்க. இந்த அறநிலையத்துறை அதை கண்டுக்காமல் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். தேசபக்த ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். டங்ஸ்டன் ஏல உரிமத்துக்கு எதிராக ஸ்டாலின் போர்க்கொடி, ஏமாற்று வேலை என எடப்பாடி குற்றச்சாட்டு. சாலிகிராமத்தில் கழிவு நீர் வடிகால் பணியை பாதுகாப்பு உரைகள் இன்றி சுத்தம் செய்த தொழிலாளர்கள். குடும்ப முறைகள் ஒழியட்டும், சமையலறை உடைப்போம் என திராவிடர் தளம் அமைப்பின் பிரச்சாரம், சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு. வழக்குகளில் ஆஜராகாமல் குறிப்பிட்ட வழக்குகளில் ஆஜராகும் போக்கினால் கல்வித்துறை வழக்குகளால் அரசுக்கு 1100 கோடி இழப்பு, நீதிபதிகள் வேதனை. இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்து பங்களாதேஷை எச்சரித்த டாக்டர் ஜெய்சங்கர். ஸ்ரீடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய அந்த பிரைவேட் கம்பெனிக்கு மத்திய அரசு சுரங்கத்திற்கு அனுமதி கொடுத்துருக்கு. அது மதுரை பக்கத்தில் வருது. அது ஒரு 5-6 கிராமங்கள் வருது அந்த இதில். அதில் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் பல்வேறு தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குது, அப்புறம் சில பல வரலாற்று இதெல்லாம் அதில் இருக்குது, அதனால் அந்த இடத்துல நீங்கள் சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு, இது போன்ற சுரங்கத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பு மாநில அரசின் அனுமதியும் பெறணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இதை உடனே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக முதல்வர். செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்ருக்கோம். பல தடவை இதே ஸ்ட்ரீடிவியில் பேசியிருக்கிறோம். நமக்கு புதுசு இல்லை. என்னென்னா மீத்தேன் அந்த விஷயமா இருக்கட்டும், பெட்ரோலியம் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் இவங்க ஒப்பந்தம் போட்டு, ஏன் ஜல்லிக்கட்டுக்கு கூட இது ஜெயராம் ரமேஷ் அப்பொழுது மினிஸ்டராக இருந்தார், அவர் தான் ஜல்லிக்கட்டு தடைக்கே மிக முக்கிய காரணம். அதற்கு பிறகு ஜெயந்தி நடராஜன், இவங்க 2 பேரும் மினிஸ்டராக இருந்தது, சுற்றுச்சூழலில் அப்போ இருந்தாங்க. அவங்க தான் முக்கியமான காரணம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்காமல் போவதற்கு. அப்போ கூட்டணியில் இருந்தது திமுக அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். பட் இது தொழில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது, ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ அதெல்லாம் நல்லா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஒப்பந்தம் போடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. பிறகு மக்களில் ஒரு சில விஷயங்களை வேற யாரோ தூண்டி விட்டு ஒரு போராட்டங்களை செய்ய ஆரம்பித்த உடனே அதுலேருந்து இவங்க இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது மக்களுடைய நம்ம கருத்தை கேட்கணும், அவங்களுடைய உணர்வை மதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம்
இவங்க பேசக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டங்ஸ்டன் இது வந்து வேதாந்தாவுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஏற்கனவே ஸ்டெர்லைட் பார்த்தோம், அதை இழுத்து மூடியாச்சு. கேட்டால் அதுக்கு கேன்சர் வரும் என்னென்னமெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி தமிழகத்தில் மற்ற ஊரில் தான் அதிகமாக கேன்சர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டு இன் ரிட்டர்ன் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஒரு நேரத்தில் வந்து காப்பர் ஏற்றுமதியாளராக இருந்தது, இப்பொழுது இறக்குமதியாளராக ஆகிட்டுருக்கோம். இப்போ பல காப்பர் ஒயர்கள் என்ன விலை இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் என்ன மாதிரியான ரேட் இருந்தது, இப்போ எப்படி ரேட் இருந்ததுன்னு. அதே போல் உங்களுக்கு இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த இந்த குண்டு பல்பில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இழை தான் டங்ஸ்டன். ஸோ அதை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த கனிம அது வந்து அயன் ஓர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சுரங்கம் அதை தான் இவங்க ஏலம் எடுத்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 30/10/2023 எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு அப்போவே கடிதம் எழுதினார், இது வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னாரு, நீங்கள் கண்டுக்கலை. அப்புறம் 2/11/2023 நீ வந்து நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் வந்து நாட்டின் நலன் தான் முக்கியம், அதனால் இதுக்கு இந்த தொழில் வளர்ச்சிக்கு வந்து தடை போடக்கூடாதுன்னு அவர் இன் ரிட்டர்ன் பதில் எழுதினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பல கிராமங்கள் அதில் வருது. நாயக்கன்பட்டி, கவட்டையாம்பட்டி, அரிட்டாப்பட்டி, எட்டிமங்கலம், கிடாரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி, இது போன்ற பல கிராமங்கள் இருக்குது. அந்த காரணம் சொல்லியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா, பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் அங்கே இருக்குது, குடவரை கோயில்கள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது, சமண சின்னங்கள் இருக்கிறது, பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் சுரங்கத்தை தோணுனா நாசமாக போயிடுமே, ஒரு புராதன சின்னங்கள் எல்லாம் அழிந்து விடுமே, தமிழகத்துடைய பேரே இது போன்ற புராதனங்கள் அதை ஒட்டிய பல விஷயங்கள் இருக்கிறது தானே, இதெல்லாம் அழிந்து விடாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்குறோம் எவ்வளவு புராதனமாக இருக்கக்கூடிய கோயிலுடைய கதவை உள்பட இவங்க ஆட்டையை போட்டுட்டு போனாங்க. இந்த அறநிலையத்துறை அதை கண்டுக்காமல் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். இப்படி சமீபத்தில் பார்த்தோம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 100 ஆண்டு 150 ஆண்டு பழமையான கோயில்கள்லாம் ரொம்ப சல்லுசாக நீங்கள் இடிச்சிட்டு போகிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அதையும் இப்போ அந்த பல்லுயிர் பெருக்கு அந்த பயோடைவர்சிட்டி அந்த இதை அவங்க சொல்கிறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், நம்ம 2 பேருமே அது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். இங்கே சென்னையிலே நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் அது வந்து எவ்வளவு சதுர பரப்பளவில் இருந்தது, அதை குறைத்து எப்படி அதை வந்து ஃப்ளாட்டு போட்டு இவங்க விற்றாங்க, அதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கூட இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ரெஜிஸ்டர் பண்ணாரோ அவரெல்லாம் இப்பொழுது உள்ளே இருக்கிறார். இது போன்ற இது வந்து சதுப்பு நில பகுதி அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்ச இடம் தான். இப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் பிளாட் போட்டு விற்றீங்க? ஸோ உங்களுக்கு காசு வருதுன்னா இது பண்ணி இப்போ என்னென்னா அந்த மக்கள் போராடுறாங்க. இதில் இந்த பங்காளிகளுக்குள்ளார பாருங்க, அந்த போராட்டத்திற்கு அதிமுகவும் ஆதரவான். அதிமுக ஆட்சி அவங்களுக்கும் இது தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு வந்து, கடந்த அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் 18 வந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் நிர்பந்தம் கொடுக்கணும், இங்கே வந்து இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வரணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினவர் தான் இவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த பங்காளிகளுக்குள்ளார எப்படி ஒரு வளர்ச்சி திட்டம் வருவதை இதை எதிர்ப்பதற்காக அந்த மக்கள் பொழுது ஒரு போராட்டம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே நேற்று வர்த்தகர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, விவசாய சங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, குறிப்பாக அந்த அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் 1.93 சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவில் தான் அந்த பல்லுயிர் பெருக்க இவங்க ஐடென்டிஃபை பண்ண அந்த தளம் இருக்கிறதே தவிர மற்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எடுக்கக்கூடிய பகுதி வந்து மிக குறைவு தான். அந்த கவர்மெண்ட் அந்த சுரங்கம் தோண்டக்கூடியவங்களுடைய அந்த பரப்பளவு வந்து ரொம்ப குறைவு தான், அதற்காக இவங்க எதிர்க்க தேவையில்லை அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய பொருளாதாரம், வர்த்தகம் இதெல்லாம் இருக்குது, அதோடைய வளர்ச்சி, அந்த ரா மெட்டீரியல் வச்சு இன்னும் என்னென்ன அது சார்ந்த தொழில்கள் இருக்கிறது, இது குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வு அதை மதித்து மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை தான், அந்த திட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் இப்போ லெட்ரு எழுதியிருக்காரு.
இப்போ பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது, இப்பொழுது என்னவாக இருக்கிறது? இப்போது வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. விமானம் வரக்கூடாது, விமான நிலையம் அது நம்ம வர வேண்டாம் நம்ம சொல்லக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அதுவும் இருக்குல்ல, நீங்கள் அதுக்குள்ளார இப்போ அளவு எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏர்போர்ட்டே மெயின்டெனன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உள்பட தெரியுது. அவர் தான் உங்கள் வீட்டில் வந்து சந்திச்சாரு அப்படிங்கிறதுலாம் பல பேர் அதை இப்போ கேள்வி கேட்டாரு. ராமதாஸ் கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது கேள்வி கேட்பாருங்கிற ஒரு பதிலை சொன்னீங்க. ஆகவே பரந்தூருக்கு ஒரு நியாயம், அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம் அப்படின்னு புதுவிதமான ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு செய்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக போராட்டம் சொல்றதுல உள்ள இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே ஒரு பொய்மை கலந்ததுன்னு தெரியும். நீட்டுக்காக நான் போராடுவேன், நான் வந்து அந்த ரகசியம் சொல்லுவேன் அப்படின்னா 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது வரை அந்த ரகசியம் தெரியல. அதனால தான் அப்பாவே என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் அதற்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பல்ட்டி அடித்து அவர் உயரத்துக்கு பல்ட்டி அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவிற்கு தான் திமுகவுடைய போராட்டம் அப்படிங்கிறது பொய்யை அதை வந்து கட்டமைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக திமுக திராவிட மாடல் அரசு இருக்குது, குறிப்பாக தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இரண்டாவது செய்தியாக நேற்றைய தினம்தான் நீங்கள் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம எடுத்திருந்தோம். இந்த கழிவுநீர் மலக்குழி மரணங்களில் தமிழகம் முதலிடம் இருப்பதாக மத்திய அமைச்சரே பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் அப்படின்னு. இன்றைய செய்தியாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, சென்னை சாலி கிராமத்தில் காவேரி நகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, மழைக்காலமாகவும் வேற இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அங்கே அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க. அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கையிலும் சரி காலிலும் சரி எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அவங்க அதில் இறங்கி அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர் கணேஷ், ஜெய் கணேஷ் அப்படிங்கக்கூடியவர், இது என்னங்க இதெல்லாம் இப்படி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களேன்னு அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் இன்சார்ஜும் அங்கே ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை வந்து நாங்கள் அர்ஜென்ட்டாக வேறு எங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல, இது உடனே சரி பண்ணியாகணும், அதனால் கான்ட்ராக்டில் எடுத்த லேபர்ஸை தான் வச்சு இதை பண்ணியிருக்கோம், இதுக்கு டெண்டரும் கொடுத்துருக்கோம், கான்ட்ராக்டை வந்து அதை கொடுத்த லேபர்ஸ் யாரை சப்ளை பண்ணாங்களோ அவங்க எந்த உபகரணமும் கொடுக்காம இந்த மாதிரி லேபர்ஸ் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சரி, அப்படி வந்தவங்களை இந்த மாநகராட்சியுடைய அந்த அதிகாரி வந்து அனுமதிக்கலாமா இப்படி எல்லாம் இறங்குறதுக்கு? ஆன் ஸ்பாட் இம்மீடியட்டாக அதை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி நடந்திருக்கிறது. நமக்கு ஆச்சரியம் இல்லை, ஏதோ இன்னைக்கு வந்த ரிப்போர்ட் இல்லை. ஏன்னா இப்பொழுது வந்தது அத்தன்டிக் ரிப்போர்ட். பாராளுமன்றத்தில் அத்வாலே அமைச்சர் வந்து அத்தன்டிக்காக அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு. இதில் என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து மா வெங்கடேசன் அவர் தான் வந்து தேசிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த வாரியம் இருக்கிறது, அதோடைய சேர்மனாக இருக்கிறாரு. அவர் எப்பொழுதெல்லாம் தமிழகம் வருகிறாரோ, அந்த தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்களை பற்றின அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பல ப்ரெஸ் மீட்ஸில் அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாரு. இந்தியாவிலே நம்ம வந்து பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்கிறோம், பீகார்னு சொல்கிறோம், உத்தரப்பிரதேசன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த மலக்குழி மரணங்கள் அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் அவர்னு சொல்லிட்டு இருந்தார். இது போல் தமிழகத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்துட்டால் பொங்கி எழுபவர் யார் அப்படின்னா, இந்த யூடர்ன்னு ஒரு சேனல் ஒன்று, யூடியூப் சேனல். ஏன்னா அவங்க தான் ஃபேக்ட் செக், அப்படி முட்டு கொடுத்ததுனால தான் இப்போ அவருக்கு வந்து தமிழகத்துடைய ஃபேக்ட் செக்கு அந்த டைரக்டராகவே இந்த கவர்மெண்ட் அவருக்கு ஒரு 3.5 லட்சம் சம்பளத்தில் அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவர் இந்த மா வெங்கடேசன் சொன்ன இந்த பத்திரிகை செய்தி அது வந்து இடிவின்னு ஒரு சேனலில் வந்த உடனே ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் வந்து பொய்யே, இவர் தமிழகத்தில் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிற அந்த டேட்டாங்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, அப்படியெல்லாம் இல்லைன்னு இப்போ பாராளுமன்றத்திலே அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. சரி, மா வெங்கடேசன் பாஜகவிலேருந்து இருந்தவர், அவருக்கு சேர்மனாக கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் வேண்டுமென்றே இந்த திராவிடத்தின் மீது வன்மம் கொண்டு இந்த அறிக்கையை வரும்பொழுதெல்லாம் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஆய்வு எப்படின்னா, அவங்க வந்து 7 ஜனவரி 2023 இங்கே கூட ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு எல்லா மீடியாக்கள்லாம் வர வச்சு தான் அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 2016 2020 வரைக்கும் நடந்த மலக்குழி மரணங்களுடைய எண்ணிக்கை 55 பேர்.
இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு விஷவாயு தாக்கி இது மாதிரி தானே. இதில் 2022 மட்டும் 8 மாதங்கள், 22ல் 8 மாதத்தில் 15 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட், அது குறிப்பிட்டு அதையும் சொல்கிறாங்க. அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த அரசு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு. ஆகஸ்ட் 2021 ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம். ஏன்னா இதெல்லாம் அப்போ, ஏன்னா இந்த பார்லிமெண்ட் ரிப்போர்ட் சொன்னது வந்து 1993 எடுத்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 253 மரணங்கள் 2023 வரைக்கும் இருந்த அந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பழசையும் சேர்த்து தானே, அம்மா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, எல்லா ஆட்சியும் சேர்த்து அவங்க சொல்லுவாங்க. நான் இதை சொல்கிறது ஆகஸ்ட் 21 நவம்பர் 22 கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி இறந்தவர்கள், அதில் என்னென்ன ஆய்வு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் பள்ளிகளில் அருந்ததியர் மாணவர்கள்னு தேடி பிடிச்சி அவங்கள அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தம் செய்ய நிர்பந்தித்தல், அழுத்தம் கொடுக்கறது அந்த மாணவிகளை. இது போன்ற பல சம்பவங்களை வச்சு அவங்க 21 சம்பவங்களை வைத்து ஒரு கள ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த இந்த டேட்டா தான் இந்த சென்னையில் அவங்க சொன்ன இந்த கள ஆய்வு டேட்டா. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு தான் முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு யூட்டர்ன் என்ன சொல்ல போகிறார், இல்லை அவர் உண்மையிலேயே திரும்ப ஒரு யூட்டர்ன் அடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாநகராட்சி அதிகாரியும் இருந்தார், இது கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதாவது லேபர் சப்ளை பண்ணவர் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல்னு. நம்ம பார்த்துருக்கோம் நார்த் மெட்ராஸில் எபினேசருங்கிற திமுக எம்எல்ஏ தான், அங்கே ஏதோ ஒரு அடைப்பு வந்துருச்சுன்னா உடனே அந்த மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்க்கிறாராம். மாநகராட்சி ஊழியர் வந்து க்ளீன் பண்ண சொன்னார், அவர் கையில் எந்த ஒரு உபகரணமும் இல்லை. அது பெரிய அளவில் அந்த நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பெரிய அளவு போனது. ஆகவே இது இந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சதவீதம் குறைவு. அவங்கள்ட்ட ஓட்டு பலம் இல்லை. ஓட்டு பலம் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பரிந்து பேசும் இந்த திராவிட மாடல். ஓட்டு பலம் இல்லாதனால, ஏன்னா ஓட்டு பலம் வேற ஒரு இடத்துல இருக்குது, அவங்க சொல்கிறத அவர் செய்வாங்களே தவிர இவங்களுக்கு செய்யலை. ஆனால் கலைஞர் உருட்டுவார், நான் அவர்களை தலையிலே சுமந்தேன், அவர்கள் வேற ஏதோ சுமக்கிறாங்க, அவங்கள நான் தலையிலே சுமந்து உள் ஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படி அப்படின்லாம். இப்போ அந்த உள் ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு சிலர் இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அதை அவங்களும் இந்த இவருடைய கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க. அதை தடுக்க இந்த திமுக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்குதா, அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்தாவது சொல்லியிருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆகவே திராவிட மாடல் அப்படின்னாலே அது பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அப்படிங்கிற இந்த செய்தியை மீண்டும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான். அடுத்த செய்தியாக, குடும்ப முறை ஒழியட்டும், சமையல் அறைகளை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவர் விளம்பரம். அது யாருன்னு பார்த்தா இந்த டிராவிடியன் கம்பெனிஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரில் அது நிறையா இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு திராவிட தளம்னு சொல்லிட்டு இது ஒரு கூட்டம், இந்த மாதிரியான ஒரு சுவர் விளம்பரம் பார்த்தேன் சார். அது செய்தியாகவுமே வந்திருக்குது. இது செய்தி எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ டிவி சார்பாக தேசிய ஊடகவியலாளர் விருதை கொடுக்குறோம். அப்புறம் அரண் அவருடைய பேரில் நினைவு விருதையும் கொடுக்குறோம். இந்த 2 விருதுகளையும் வாங்கியவர் வெங்கடேசன் அவர்கள். அவர் ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய மிக முக்கியமான கட்டுரை. இது வேறு எந்த தளங்கள்லையும் இது சம்பந்தமாக பெரிய அளவு பேசப்படலை. மிக முக்கியமான கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அந்த செய்தி தான் இது. இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஆனால் இது சமூகத்திற்கு எவ்வளவு அச்சுறுத்தலானது ரெண்டையும் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டும் பார்க்கலாம், அச்சுறுத்தலான பார்ட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடத்திற்கு பல கம்பெனிகள் உண்டு. அந்த கம்பெனியில் இது வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் பேட் கம்பெனி தான் நினைக்கிறேன். 2021 புத்தம் புதிதாக தொடர்ந்த ஷோரூம் மாதிரி இது 2021 தான் இந்த கம்பெனியை தொடங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி நம்ம கிண்டலாக சொல்கிறோம், நேர்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட எம்டி ஆதி அசுரன். ஏன்னா அவங்க வந்து திராவிடம் அந்த இதெல்லாம் சொல்லணும்னா அசுரன்னு தங்களை அசுரகுலத்தோர் அப்படின்னு தங்களை வந்து பெரிய இதாக அடையாளப்படுத்திப்பாங்க. ஏன்னா அவங்க ராவணன் அவங்கெல்லாம் பெரிய ஒட்டு உறவோடு இருக்கக்கூடிய அந்த கல்ட்டில் அவங்க வரவங்க. நம்மளாம் ராமர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேர் சொன்னால் நமக்கு சந்தோஷம்தான். அந்த ஆதி அசுரன் திருப்பூரை மையமாக கொண்டு தான் இந்த கம்பெனி செயல்படுது. இந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, மார்ச் 10 அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா,
மணியம்மையாருடைய பிறந்த நாள், நூற்றாண்டு அந்த இது வருது. அதை ஒட்டி தான் சமையலறையை உடைப்போம், ஜாதி திருமணம், குடும்ப முறைகளை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய முன்னெடுப்பு. அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற திருமணத்தை ஒழிக்கணும், அதுக்காக ஒரு சட்டத்தை போடு அப்படிங்களாம். எங்கேயாவது கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அப்பா அம்மா அவங்க லவ் மேரேஜ் இல்லையா, ஜாதி கடந்த திருமணம் இல்லையா, அப்போனா அவங்க மேலே கேஸை போடுங்க. அது மாதிரி வித்தியாசமான ஒரு முன்னெடுப்போட இந்த காமெடி விஷயமும் இருக்குங்கிறது அந்த விஷயம் சொல்ல வரேன். ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு தான் இந்த கம்பெனி பண்ணிடுற பல காமெடியான பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை உற்று நோக்குவது எதனால்னா, இவங்க அடிப்படையில் இந்த சனாதன எதிர்ப்பு தொடங்கி நீங்கள் சொல்கிறது மாதிரி சமையலறையை எப்படி உடைச்சிங்கன்னா அப்புறம் சோத்துக்கு வழி என்ன அப்படின்னா, கிளவுடு கிச்சனை உருவாக்கணும் அப்படின்னு. இப்போ அங்கே சென்ட்ரலைஸ் கிச்சன் பண்ணி அங்கேருந்து எல்லாம் இருக்கும். சரி, அந்த கிச்சனுக்கு என்னடா கருணாநிதி பேரில் அந்த கிச்சனுக்கு பேரை வை அப்படின்னு. இப்போ அம்மா உணவகம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கருணாநிதி ஐயா பேரில் அங்கங்கே உணவகத்தை தொடங்குறது தான் எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிடணும். சமையலறைன்னு ஒன்று இருந்தால் வீட்டில் மனைவியை அங்கே நீங்கள் அடிமைப்படுத்துவீங்க. அந்த அடிமையின் சின்னம் தான் கிச்சன். அந்த அடிமையின் சின்னத்தை உடைக்கணும்னா வீட்டில் பொங்கி சோறு திங்கக்கூடாது, அவன் வெளியில் தான் திங்கணும். அதுக்காக சமையலறையை உடைத்தெறிவோம் அப்படின்னு ஒரு புதுவிதமான இது பண்ணுறாங்க. இது கடந்த இதை பிரச்சாரம் 3 மாதம் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சாரத்தை எங்கேருந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, பெருந்துறை, அதாவது இந்த உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதுன்னா அவங்க இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கலாம். நவம்பர் 26ஆம் தேதி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஏன்னா பல நேரங்களில் இந்த திராவிட மாடல் அரசுக்கே அது பிரச்சனையாக தலைவலியாக ஆகுங்கிறதுனால நம்ம இப்போ என்னைக்கோ பண்ண இசைவாணி பாட்டு இன்னைக்கு திராவிட மாடலுக்கு பிரச்சனையாக இருக்குதா, அது மாதிரி சொல்ல வரேன். இது மாதிரி இந்த அல்ற பண்ணுறக்கூடிய கூத்து ஆட்சி செய்பவர்களுக்கு பிரச்சனையாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த உளவுத்துறைக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம். நவம்பர் 26 எல்லாருமே தேசிய அளவில் அரசியலமைப்பை கொண்டாடிய நாள். அன்னைக்கு உறுதிமொழிலாம் நம்ம முதல்வர் உள்பட உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் இவங்க இந்த பிரச்சாரத்தை என்ன, அன்னைக்கு தான் ராமசாமி நாயக்கர் இந்த அரசியலமைப்பை எரிச்சாராம். ஸோ அந்த எரிச்ச நாள்லேருந்து நம்ம இதை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாருங்களாம். ஸோ அதுதான் அவர்களுக்கு சுபதினம், அதுக்காக சுபதினம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தொடங்கியிருக்காங்க. அதை விட இவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில இது இந்த திராவிட தளம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. நான் சீரியஸான பாயிண்ட் இதெல்லாம் பேசிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு கிளுகிளுப்பான அந்த போர்ஷனை இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, டேட்டிங் ஆப், தங்கும் வசதி. அதாவது என்னென்னா, குடும்பத்தில் அந்த குடும்ப முறையிலலாம் என்னை கட்டுப்படுத்தாத ஆள் நான் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சான்னா அவள் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் தனியாக அரசே முன்னெடுத்து ஒரு டேட்டிங் ஆப்பு. ஒரு பக்கம் டேட்டிங் ஆப்பில் சிக்கிடாதீங்க, அதனால பல போக்சோ அந்த விஷயமாக அவேர்னஸை காவல்துறை எழுப்பிட்டு இருக்குது. தலைவன் என்ன சொல்கிறான், ஆதிவாசியில் டேட்டிங் ஆப்பை ஒன்று ரெடி பண்ணுங்க கவர்மெண்ட்லேருந்து. இது மாதிரி இந்த குடும்ப உறவுலாம் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். அது குடும்பம் இல்லாத குடும்பத்தையும் தாண்டிய ஒரு உறவு முறையில் அவங்க இருக்கணும். அதை சேஃபாக இருக்கிறதுக்கு தங்கும் விடுதிகள், ஹாஸ்டல் அவங்க தங்குறதுக்கு. ஏன்னா வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாடகை வீடுன்னு போயிட்டுனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. திருமணம் தாண்டிய உறவு அது எப்படி வேணாலும் என்ன வேணாலும் அவங்க தாண்டுவாங்க. அப்பாவே மகளை கல்யாணம், ஆமாம், என்ன தாண்டுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஹாஸ்டலை ரெடி பண்ணு. யாரை எப்பெல்லாம் நம்ம உஷார் பண்ணணும், டேட் பண்ணி ஆளை இது பண்ணணுமோ, அதாவது லிவிங் இன் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்களே, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு, இதுக்கெல்லாம் ஆளை பிடிக்கிறதுக்கு நீங்களே கவர்மெண்ட்டே ஒரு டேட்டிங் ஆப்பை ரெடி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை இந்த திராவிட தளம் கோரிக்கை வச்சிருக்குது. இதை தமிழக அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஏன்னா திராவிட கூட்டங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையாக இவங்க நிறைவேற்றிட்டு வராங்க. நான் நமக்கான அரசுன்னு அந்த கம்பெனிகள்லாம் ஒவ்வொரு முறையும் அது ரொம்ப ஒரு திமிரோடு பேசிகிட்டு இருக்குது. எங்கள் ஆட்சிடா அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த திராவிட தரத்து கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு. ஆனால் இது தமிழகத்தை பொறுத்தளவு இது புதுசு இல்லை. ஏன்னா ஈவேரா இது ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கல்யாண விடுதலை அப்படிங்கிற ஒரு இதில் பெண் ஏன் அடிமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை மட்டும் அந்த 2-3 வரிகளை மட்டும் படிக்கிறேன். இது அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஆதி அசுரன். ஏன்னா சாதாரணமே இந்த திராவிட புதுசாலாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்கள இது பண்ண அதை தின்னுட்டு அதை வாந்தி எடுப்பாங்க. அப்படித்தான் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணங்களினால் மணமக்களிடையும் துன்பமும் ஒழிபட முடியும். மனிதன் ஏன் பிறந்தானோ ஏன் சாகிறானோ என்பது வேறு விஷயம். அதனால் ஒரு புறம் இருந்தாலும் மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியும் ஆகும். இதற்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் முக்கிய சாதனமாகும். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவர் மனுஷனாக கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து. அப்படிப்பட்ட சாதனத்தில் இப்படிப்பட்ட தொல்லைக்கும் துன்பத்திற்கும் இடமான இடையூறு இருக்குமானால் அதை முதலில் கலைந்தெறிய வேண்டியது ஆறறிவுள்ள மனிதனின் முதல் கடமையாகும். மனித ஜீவகாருண்யத்துக்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் வேலை செய்பவர்கள் இதை முதலில் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ கல்யாணம் என்பதாக ஒன்றை செய்து கொண்டோமே, செய்தாகிவிட்டது. ஏன் இந்த வரியை மட்டும் படிக்கிறானே, இது அவருக்கே பொருந்தலைங்கிறதுக்காக இதை படிக்கிறேன். ஏதோ கல்யாணம் என்பதாக ஒன்றை செய்தாகிவிட்டதே, அது எப்படி இருந்தாலும் சகித்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்று கருதி துன்பத்தையும் அதிருப்தியையும் அனுபவித்து கொண்டிருக்க செய்வதும் மனித தன்மையும் சுயமரியாதையும் மற்ற காரியமாகுமாதலால் ஒரு நாளும் அறிவுடைமையாகாது என்பதே நமது அபிப்பிராயம் அப்படின்னு. பெண் அடிமை புக்கில் பெண் ஏன் அடிமையானாங்கிறதுல அவர் இந்த ஒரு கட்டுரையில் இந்த தலைப்பில் எழுதியிருக்காரு. கல்யாண விடுதலை அப்படிங்கிறதுல நம்மது இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் மணியம்மை இவருக்கு எல்லா சுசுரூஷிகளும் செய்தாராளா அப்படின்னு தெரியல. அவங்க இயல்பிலேயே இவர் மீது அக்கறையோடு ஒரு வயதான காலத்தில் இவருக்கு எல்லா பணிவிடையும் செய்தாங்கன்னா அப்புறம் கல்யாணங்கிறத நீங்கள் ஏன் ஒரு ரிஜிஸ்டராக ஒன்று பண்ணீங்க? இப்போ நீங்களே லிவின்னு இவர் வந்து வற்புறுத்துறாரு. இது மாதிரி ஒரு மடத்தனம் ஒன்றுமே இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கல்யாணம்னு பண்ணுறதுங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு நீங்கள் ஏன் கல்யாணம்னு ஒன்று பண்ணீங்க? சட்டத்தில் அது சொத்துக்கள் போகிறது, அதுக்கான வழிமுறை இருக்கலாம். ஸோ இதிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆதி அசுரன் இந்த உருட்டுட்டு இருக்காரு. நான் பலமுறை சொல்கிறது தான். இப்போ அதாவது ஒரு சூசைடல் மாதிரி இந்த திராவிட ஆட்சிக்கு நடக்கும். கருணாநிதி காலத்தில் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு பக்கம் பேசி தான் ஆட்சியை இழந்தார்கள். அது மாதிரி இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் தேவையில்லாத இந்த ஆட்சி இடம் கொடுத்ததுன்னா நாளைக்கு இந்த ஆட்சிக்கே ஒரு தலைவலியாக முடியும். அப்படிங்கிறதுனால இந்த முளையிலேயே கிள்ளி எறிவது தமிழக காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய வேதனையை ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கு. சுமார் 1100 கோடி கல்வி சார்ந்த வழக்குகளுக்காக தமிழக அரசுக்கு கடந்த பல வருடங்களில் செலவாயிருக்கு அப்படிங்கக்கூடிய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பக்கம் இதுக்காக செலவு ஆயிருக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. சரி, இன் ரிசல்ட் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? அதன் மீது ஏதாவது பெனிஃபிட் ஆகிருக்குதா? அதாவது நாங்கள் இவ்வளவு வழக்கு தொடுத்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டி இந்த மாணவர்களுக்காக நாங்கள் பாடுபட்டு செய்தோம், செலவுங்கிறத விடுங்க. ஏன்னா இவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இலவசம் கொடுக்கறதுங்க அறிவிக்கிறாங்க இல்லையா இந்த திராவிட கட்சிகள், ஃப்ரீபீஸ் பண்ணிவிட்டு அது இப்போ அதை முட்டு கொடுக்குறது இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர அந்த பொருளாதார நிபுணர் போட்டிருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்து செய்வது எதுவுமே வந்து ஃப்ரீபீஸில் நீங்கள் கொண்டு அதை வந்து கேவலப்படுத்தாதீர்கள், இலவசம் சொல்லி அதை கேவலப்படுத்தாதீர்கள். எப்படி மாதம் 1000 ரூபா கொடுக்கறது உட்பட இவங்க வந்து இது இதாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. கலர் டிவி கொடுக்கறத கூட இவங்க அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வழக்குகள் இந்த மாணவர்கள் நலன் சார்ந்து இந்த வழக்குகள்லாம் போட்டோம், எதுக்கு இவ்வளவு செலவானது அப்படிங்கிறத இந்த அரசு சொல்ல போகுதா அப்படின்னு தெரியல. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த நல்ல விஷயங்களையும் அமுல்படுத்த மாட்டோங்கிறதுல மிக உறுதியாக இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம், அதில் வந்து 6வது 8வது வகுப்பு வரைக்கும் ஈவன் 10th வரைக்கும் தாய்மொழியிலேயே படிக்கணும், தேவையில்லை, எங்கள் பிள்ளை ஜெர்மனி தான் படிப்பான் அப்படிங்கிறது மாதிரி இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து எக்ஸாமுங்க ஓரியன்டோட இல்லாமல் அசஸ்மெண்ட் பேஸ்டு அவனுக்கு திறன் எவ்வளவு இருக்குது, அவனால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் இருக்குதா, இதையெல்லாம்
உணரக்கூடிய அளவில் தான் தேர்வு நடத்தணும், அதை வந்து பல கட்டங்களாக நாங்கள் நடத்தலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணால், ஐயோ 5ஆம் வகுப்புக்கே பொது தேர்வா அப்படின்னு மாணவர்களை பயமுறுத்துறது மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நீட்டு ரகசியம், நாங்கள் ஒரு கையெழுத்தில் மாற்றிடுவோன்னு சொன்னவங்க பல கோடி கையெழுத்தை வாங்கியும் நாங்கள் வந்து திரௌபதி முர்மு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போணுச்சான்னு தெரியாது. ஆனால் சேலம் மாநாட்டிலே அதை பஜ்ஜி துடைக்கவும் போண்டா தின்னுட்டு கையை துடைக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஜெயராமன் வேறு சில விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறாரு, அது நமக்கு தெரியல. இப்படி இவர்கள் கல்வி சார்ந்து இவங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம், சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது கல்வித்துறையில் இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று உள்பட அங்கன்வாடியிலேருந்து மேற்கூரை விழுந்து அடிபட்டிருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியாக பள்ளி வளாகங்களில் எந்த எப்படிப்பட்ட கட்டுமானங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு எதுக்கு தான் 1100 கோடி ரூபா செலவானுச்சு? இழப்புனா எந்த அடிப்படையில் இழப்ப? அப்போனா ஒன்றுமில்லாத கேஸுக்கு இவங்க, அதாவது தோப்போன்னு தெரிஞ்சு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா உங்கள் கட்சியில் சார்ந்த வக்கீலுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக தான் கேஸ் போட்டிங்களாங்கிறது ஒன்று வருதா இல்லையா? மிக முக்கியமான இவங்க ஏதாவது ஊழல் செய்து மாட்டிக்கிட்டாலோ, ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாலோ, இல்லை ஏற்கனவே நீதிமன்றம் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கு, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹைலி பெய்டு அட்வொகேட்ஸு கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, துல்சி, கேடிஎஸ் துல்சி, இது மாதிரி அப்பாட்டக்கர் அட்வொகேட்லாம் பண்ணீங்க. ஆனால் மிக முக்கியமான நம்ம மாநில உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகளெல்லாம் ஏப்பஞ்சோப்பன்லாம் அனுப்பிட்டு வேறு என்னதான் இந்த தமிழக அரசு செய்கிறது? அதனால் இந்த நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டுட்ருக்கு. இந்த கல்வித்துறை குறித்து தொடர்ச்சியாக எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்ட்ரீட் டிவி அந்த லிஸ்ட் எடுத்தாலே ரொம்ப பெருசு. ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த அமைச்சரை பற்றின கேட்டால் நாங்கள் வந்து அவர் ஹெட்மாஸ்டர் மாதிரி முதல்வர், அவர் மீட்டிங்னு கூப்பிட்டா நாங்கள்லாம் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு போவோம். ஏன்னா எங்களை விட அவருக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், எங்களை கேள்வி கணைகளால் தொலைச்சிடுவார் அப்படின்னு கூசாமல் ஒரு ஸ்கூல் இதில் அவரை கூப்பிட்டுருப்பாங்க போல பேசுகிறாரு. இந்த தகவலை பார்த்தோன்னே நமக்கு அந்த சந்தானம் அந்த காமெடி தான் வந்தது. இதை நம்புறியா அப்படின்னா, நம்மளா தான் சோறு போடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அப்படி கேள்வி கணைகளால் தொலைத்துருவேன், நாங்கள் பயந்துக்கிட்டே ஒரு படிச்சுட்டு போன அதை படித்தும் படிக்காமல் போன ஸ்டூடெண்ட் மாதிரி பயந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த லட்சணத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டை நடக்குது. நமக்கு என்ன வருத்தம்னா, இந்த எதிர்கால மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து இந்த மாணவர்கள், ஏன்னா மாணவர்களை இவங்க வந்து திமுக பேச்சாளர்களாக ஆக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான வேலையில் இருக்கிறதுனால இவங்க அந்த ஸ்டூடெண்ட், ஆனால் வெளியில் சொல்லுவாங்க இங்கிருந்து தான் மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கேருந்து தான் பல அற்புதமான மருத்துவர்கள் உருவானார்கள்னு கதை விடுவாங்க. ஆனால் இப்பொழுது திமுக மேடையில் அசிங்கமாக பேசுகிறதுக்கு, அநாகரிகமாக பேசுகிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு லேடி வந்து எப்படி பேசியிருக்குன்னு, கனிமொழியை அட்டாக் பண்ணி நிறைய பேர், அதாவது சைதை சாதிக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி. அது என்ன சைதை ஆம்பளை அவன் தான் பேசுவானா, அவனை தாண்டி நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு அம்மா பேசுறதுக்கு, அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவு வைரலாக போயிட்டுருக்கு. அது போன்ற பேச்சாளர்கள், மாணவ பேச்சாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு விருதுகளும் பதக்கத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கல்வியை பற்றி அவங்க கொஞ்சமும் சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாத அமைச்சர் இருக்கார், அவருக்கு வந்து செக் அண்ட் பேலன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு எதிர்கால மாணவர்களுடைய அந்த எதிர்காலங்கிறது கேள்விக்குறியாக நிற்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு காட்டுது. இறுதி செய்தியாக பங்களாதேஷில் அந்த தொடர்ந்து அந்த இந்துக்கள் மீதான வன்முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசு முன்பே வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, இதை இந்தியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எச்சரிக்கை விடும் துணியிலுமே அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது, பல கொலைகள் நடக்கிறது, வர்த்தக வியாபார ஸ்தலங்களை எல்லாம் கொளுத்துறாங்க, அதை கைப்பற்றக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள், அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு அந்த நேரத்தில் நம்ம வந்து நவகாலியில் நடந்தது, கல்கட்டாவில் நடந்ததுன்னு ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறோம்.
இப்போ நம்ம சமகாலத்தில் நமக்கு நேரம் அது இப்படியெல்லாம் நடந்திருக்கும், ஏறாம் படத்துலலாம் காட்டுறோம், அப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அப்படித்தான் உன் கண் முன்னாலே நாங்கள் நடத்தி காட்டுறோம் பாரு. இது ரீக்ரியேஷன் இல்லை, அதே போல் நாங்கள் பண்ணி காட்டுறோம், செய்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து வழி வழியாக நாங்கள் எங்கே டாமினண்ட்டாக இருக்கோமோ இதை பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் 3 முக்கியமான இந்து கோயில்கள் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதோடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அது எப்படி தயாரானாங்க, எப்படி அந்த கோயிலை இடிக்கிறாங்கிற வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 8% இந்துக்கள், சிறுபான்மையினர்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்துக்கள் இந்த போன மாதத்துலேருந்து அந்த துர்கா பூஜையின் போது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் அந்த துர்கா பூஜை பந்தல் மீது எப்படி கொளுத்தப்பட்டது, தாக்குதல் நடத்தப்பட்டது, அதையும் கூட கண்டித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து பேசியிருக்காங்க. ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர் தான் அந்த பத்திரிகை செய்தியாக நேற்று சொல்லியிருக்காரு. ரொம்ப நேற்று வந்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அடிப்படையான வேலை. இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்களான்னு நாங்கள் உற்று கவனித்துட்டு வரோம். இதற்கு பிறகு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா அதில் அந்த இன்பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப் டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தைக்கு ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க. இனிமேல் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு தொனியில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத ஏற்கனவே அனுமானித்து விட்டார்கள் டாக்டர் ஜெய்சங்கர், அஜித் தோவல், நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனுஸ் அரசாங்கம், அதாவது இஷ்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி பல தாக்குதல், இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்டியூஷனில் இந்திய வெறுப்பை காட்டக்கூடிய இந்திய ஃப்ளாக், இஸ்ரேல் ஃப்ளாகையும் போட்டு அதில் நடந்து மாணவர்களை வந்து நடந்து போக சொல்லக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் கூட நேற்று வந்தது. இந்த அளவிற்கு மோசமாக போய்விட்டது. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்துக்களுக்காக குரல் கொடுத்த சின்மை கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரியை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு சாப்பாடு கொண்டு போன 2 உதவியாளர்கள் அந்த சுவாமிஜியை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை சார்ந்த அந்த இஸ்கான் அமைப்பை தடை செய்வதற்காக அங்கே ஆளும் அரசாங்கம் முயற்சி செய்த போது அங்கே இருக்கக்கூடிய டாக்கா ஹைகோர்ட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழக்கையே தள்ளுபடி செய்திருக்கிறது. நேற்று செய்திகள் சிந்தனைகளில் அந்த செய்தியை பார்த்தோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய வெறுப்பை அங்கே அதிக அளவில் அங்கே போயிட்டுருக்கு. அதைத்தான் இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிச்சிருக்கு. இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு கண்டன அறிக்கைக்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மிக தீரமாக இப்பொழுது ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. பங்களாதேஷுக்கு எதிராக இங்கே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய மிஷனரை முற்றுகையிடக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தையும் நேற்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்திய கொடிகள், நான் சொன்னது மாதிரி கல்வி வளாகங்களில் காலேஜில் வந்து இந்திய இஸ்ரேலிய கொடியை வச்சுட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு வாங்கங்கிறது மாதிரி மாணவர்களை இது பண்ணது பலரை வந்து கோவப்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு நாள் செக்குலர் மற்ற விஷயங்கள்லாம் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அண்டை நாடு அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் நேற்று கல்கட்டா, ஏன்னா இந்தியாவில் வந்து புரட்சிங்கிறது ஆரம்பத்தில் வெடித்தது வந்து கல்கட்டாவில் தான், அதுக்கப்புறம் பஞ்சாபில், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் புரட்சிங்கிறது அங்கேருந்து தான். அதே போல் இங்கேயும் இப்பொழுது புரட்சி வந்து பெங்கால்லேருந்து தொடங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைனகாலஜிஸ்ட் இந்திரானில் சாஹா அப்படிங்கிற ஒரு ரெனவுண்டு கைனகாலஜிஸ்ட் இனிமேல் பங்களாதேஷிகள், ஏன்னா பங்களாதேஷி பாதி எத்தனை பேர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு வேணால் அங்கே நம்ம கும்மிடிப்பூண்டியை தாண்டி வரோம் எல்லாமே நமக்கு ஹிந்திக்காரன். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்லாங் அவங்க பேசுகிறது, இவன் ஆக்சுவல் பெங்காலியா, பங்களாதேஷ்லேருந்து வந்த பங்களாதேஷியா, டாக்காக்காரனா எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே நான் இனிமேல் எந்த ஒரு சர்ஜரியோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பங்களாதேஷிகளுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்திரானில் சாஹா சொன்ன உடனே நான் அவர் காலில் விழுந்து வணங்குகிறேன்னு சுவேந்து அதிகாரி சொன்னார். அது அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டல்னு மணிக்கட்லால்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது. அதனுடைய சீஃப் டைரக்டர்
சுப்ரான்ஷு பக்தா அப்படின்னு ஒரு டைரக்டர், அந்த சேர்மன், அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் திங், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இங்கே ஒரு பயலை நாங்கள் அட்மிட் பண்ண மாட்டோம் பங்களாதேஷி பேஷண்ட்டை. அதாவது நம்ம பார்த்துருப்போம், இந்த பட்டிமன்றத்திலாம் பல பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டுருவோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்து மிஷன் என்கின்ற ஒரு மருத்துவமனையில் ஒரு கிறிஸ்துவர் கொடுத்த இரத்தத்திலே மிகப்பெரிய அந்த இது நடந்தது, அறுவை சிகிச்சை நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா ஈவன் பாகிஸ்தான்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி பல பேர் வராங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போலோவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் சங்கரநேத்ராவில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து எத்தனை பேர் ஐ சர்ஜரிக்கு வராங்க அப்படிங்கிறதும் தெரியும். சிகிச்சை எப்படி வந்து இந்த மருத்துவத்தில் மட்டும்தான் வந்து ஈவன் ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கும் ட்ரீட்மெண்ட், அந்த டாக்டரே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா கூட அந்த டாக்டர் கடைசி நேரத்தில் இப்போ நான் அடித்ததில் உனக்கும் காயப்பட்டிருக்கு, உனக்கும் டிஞ்சர் போடுறேன்ப்பா, இது ஓட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு மனிதாபிமானத்தை அவர்கள் காட்டக்கூடிய. ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கிறப்ப அதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமுமே இருக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட்டில். ஆனால் இந்த 2 டாக்டர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரைட்டு, இந்த மெடிக்கலுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரைட்டு, இதையெல்லாம் விட எங்களுடைய நாடு மேலானது. அதற்கு எதிராக எங்கள் தேசிய கொடியில் அவன் வந்து காலை மிதிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாடு பயிற்சி கொடுக்கும், அதை வந்து ஊக்குவிக்கும். அப்படின்னா இதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது, இனிமேல் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன அளவிலே தொடங்கிய போராட்டம் இப்போது வரை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் இந்த 2 மருத்துவர்கள் தொடங்கி வச்சது நாளைக்கு இங்கே பார்த்தாலும் அதே மாதிரி இந்தியா முழுக்க பெங்காலிஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத, பங்களாதேஷ் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண அவர்களெல்லாம் அனுப்பிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொன்று, இப்பொழுது வரை இவங்க நரேந்திர மோடியை வந்து இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா யூனுஸ் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்தியாவுடைய ஒரு 8 அதிகாரிகள் அவங்க வந்து டிஃபென்ஸில் இருந்தாங்க, அவங்கள வந்து மற்ற நாடுகள் வந்து இதை ஸ்பை அப்படின்லாம் சொன்னாங்க. கத்தார்லேருந்து அவங்கள மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக கொண்டு வந்தது நெகோசியேஷனால், வேறு விஷயங்கள் மூலமாக பத்திரமாக கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு இங்கே அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கூடிய வரையில் யூனுஸ்க்கு அவருக்கு புரிகிற மாதிரியான ஒரு பாடம் இந்தியா சார்பாக எடுக்கப்படும். ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது, அந்த ஸ்ட்ராங்கான அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளை எல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்டில் இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது, அதை ஒட்டி நடந்த ப்ரெஸ் மீட்டில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தி போன்ற ஆட்கள் நாளைக்கு இப்படி பேசிட்டு நாளைக்கு அதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அது இருந்தால் கூட. ஆனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் நரேந்திர மோடி பின்னால் இருக்கும், ஜெய்சங்கர் பின்னால் இருக்கும். பங்களாதேஷுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அவங்க அடங்குவாங்க. ஏன்னா நாம் உருவாக்கிய நாடு, ஏன்னா அவர்கள் அங்கே ஜனநாயகத்துக்கு போராடினாலும் அதற்கு உறுதுணையாக நம்ம இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நாடு இப்போ வந்து வளர்த்த கடா மாறில் பாயிறது மாதிரியான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரியும் வகையில் மோடி அரசாங்கம் பதில் சொல்லும், இந்துக்களை பாதுகாக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.